வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். வணக்கம். ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரான அலி லாரிஜானி கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்திருந்தார். ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரியின் மரணம் குறித்து தனக்கு சற்று முன்புதான் தகவல் கிடைத்ததாக கட்ஸ் ஒரு அறிக்கையில் கூறியிருந்தார். நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இதேவேளை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் திங்கட்கிழமை மாலை ஈரானின் முக்கிய நகரங்களான தெஹ்ரான், சிராஸ் மற்றும் தப்ரிஸ் ஆகியவற்றை குறிவைத்து பல்வேறு தாக்குதல்களை நடத்தியிருந்தன. இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதல்களின் முக்கிய இலக்குகள் ஏவுகணை உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கட்டளை மையங்கள் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் இஸ்ரேல் ராணுவ தலைமை அதிகாரியான இயால் ஜமீர் நேற்றிரவு ஈரானில் முக்கியமான வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறதாக அறிவித்தும் இருக்கின்றார். தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவிப்பு விடுத்த சில மணி நேரங்களில் லாரிஜானியின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்று இடப்பட்டது. இஸ்ரேலிய ராணுவம் கொன்றுவிட்டதாக கூறும் ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி லாரிஜானியின் கையெழுத்து குறிப்பு ஒன்று அவரது எக்ஸ் கணக்கில் வெளியிடப்பட்டு இருக்கின்றது. இருப்பினும் ஈரானின் அரச தரப்பிலிருந்து இதற்கு எந்த உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை. ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்களாலும் பகிரப்பட்ட இந்த குறிப்பில் சமீபத்திய அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானிய மாலுமிகளை நினைவு கூர்கின்றது எனவும் அவர்களின் இறுதிச் சடங்கு தொடர்பிலும் குறிப்பிடும் வகையில் எழுதப்பட்டும் இருந்தது. ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்திருந்தார். அதே நேரம் ஈரான் தரப்பிலிருந்து அலி லாரிஜானியின் மரணம் தொடர்பில் எந்த உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்துதான் இஸ்ரேலிய படை இரவு நடத்திய விமான தாக்குதலில் ஈரானிய புரட்சிகர காவற்படையின் பஜித் பிரிவு தலைவர் கோலாம் ரஜா சுலைமானி பலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானியை இலக்கு வைத்து இஸ்ரேல் இரவு விமான தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அவர் உயிருடன் இருப்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஈரானிய பாதுகாப்பு பிரிவான பசிச் அமைப்பால் அமைக்கப்பட்ட ஒரு கூடார முகாமில் இருந்தபோது தலைவர் கோலம் ரஜா சுலைமானி குறிவைக்கப்பட்டதாக IDF குறிப்பிட்டிருந்தது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் கூற்றுப்படி துணை ராணுவ படையின் பல தலைமையகங்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்திய பின்னர் பஜிச் இந்த முகாமை அமைத்திருக்கின்றது. மேலும் இந்த தாக்குதலில் பஜிச் அமைப்பின் துணை தளபதி மற்றும் துணை ராணுவ படையின் பிற உயர் அதிகாரிகளும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்திற்கு முக்கியமான ஹார்மோஸ் நீரிணை பிரச்சினைக்கு உடனடி தீர்வு இல்லை என்று ஈரான் அரசின் முக்கிய பிரமுகரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான முகமது பாகர் கலிஃபர் அறிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் ஈரானின் ஆயுத தளங்களை முற்றிலும் அழிக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். ஒரு தொலைக்காட்சி நேர்காணலின் போது பேசிய அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கடற்படை மற்றும் இராணுவ இருப்பு காரணமாக அந்த பகுதியில் பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே ஹார்மோஸ் நீரிணை இனி பழைய நிலைக்கு திரும்பாது என்று கலிஃபாப் தெரிவித்திருந்தார். போர் தொடங்கியதிலிருந்து ஈரானின் இராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பல தாக்குதல்கள் நடத்தியிருந்தன. இருப்பினும் கடந்த ஆண்டின் 12 நாள் போரிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஈரான் தனது ஏவுகணை அமைப்புகள் மற்றும் தள வடிவமைப்புகளை மாற்றியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஈரான் எந்த சூழ்நிலையிலும் சரணடையாது என்றும் அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காது என்றும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். போர் முடிந்த பின் மத்திய கிழக்கின் அரசியல் அமைப்பு முற்றிலும் மாறும் என்றும் அமெரிக்கா விரும்புவது போல் எதுவும் நடைபெறாது என்றும் பாகர் கலிஃபா கூறியிருக்கின்றார்.
மேலும் இஸ்லாமிய நாடுகள் தங்களுக்கான பிராந்திய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அடைந்த ஒரே இலக்கு முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் கொலை மட்டுமே என்று குறிப்பிட்ட கலிஃபாப் அதனால் அரசமைப்பு வீழ்ச்சியடையவில்லை என்றும் இளம் மொஜ்தபா கமேனி அவருக்கு மாற்றாக பதவியேற்றுள்ளார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இப்படி இருக்க ஹார்மோஸ் ஜலசந்தி பாதுகாப்பு விவகாரத்தில் எங்களுக்கு உதவ யாரும் தேவையில்லை. நாங்கள் உலகின் வலிமையான தேசம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளது. இதனால் வணிக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உலக நாடுகள் தங்களது போர்க்கப்பல்களை ஹார்மோஸ் நீரிணைக்கு அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் அவரது கோரிக்கையை எந்த நட்பு நாடும் ஏற்கவில்லை. இதனால் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்திருந்தார். இந்த நிலையில் ஹார்மோஸ் நீரிணை விவகாரத்தில் எந்த நாட்டின் உதவியும் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் தெரிவித்ததாவது, ஹார்மோஸ் ஜலசந்தி பாதுகாப்பு விவகாரத்தில் எங்களுக்கு உதவ யாரும் தேவையில்லை. நாங்கள் உலகின் வலிமையான தேசம். உலகில் உள்ள நாடுகளிலேயே மிகவும் வலிமையான இராணுவத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். கூட்டு பாதுகாப்பு என்ற கருத்து இருந்த போதிலும் நேட்டோ அமைப்பின் உறுப்பினர்கள் உதவவில்லை. நான் அவர்களிடம் உதவிக்காக மிகவும் வற்புறுத்தி பேசுவதில்லை. ஏனென்றால் எனது மனநிலை இதுதான், நமக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் உதவுவதற்கு உலக நாடுகள் போதிய ஆர்வம் காட்டவில்லை. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களால் நான் திடுக்கிட்டு போனேன். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற மற்ற நாடுகளை தாக்கும் நடவடிக்கையில் ஈரான் ஈடுபட்டிருக்க கூடாது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது. ஈரான் மீதான போர் விரைவில் முடிவுக்கு வரும். ஆனால் இந்த வாரத்திற்குள் போர் முடிய வாய்ப்பில்லை. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் 7000க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டன. ஈரான் ராணுவம் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதல்களில் 90%, ட்ரோன் தாக்குதல்களில் 95% நாங்கள் குறைத்திருக்கின்றோம். ஈரானின் வான்வழி தடுப்பு சாதனங்கள் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு விட்டன என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இப்படி இருக்க இந்த போரினுடைய நிலவரம் எப்படி அமைய போகின்றது, எப்போது இந்த போர் முடிவுக்கு வரப்போகின்றது என்ற கேள்வி பலரை போல நமக்குமே இருக்கின்றது. ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் மத்தியில் தான் இருக்கின்றோம். எனவே என்ன நடக்கப் போகின்றது என்று காத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம்.